தமிழ்நாட்டில் உன் ஊர் பேர் என்ன? மாயபுரமா? உன் பேர் என்ன? மைக்கேல். ஃபுல் நேம் மைக்கேல் ராஜி. உங்களோட வயசு என்னய்யா? எத்தனை வயசுல மலேசியாவுக்கு வந்தீங்க? இப்போ 2 வருஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மலேசியாவில்? வேகமா பேசுங்க. ரோட்ல படுத்துருக்கேன். அப்புறம் காலையில் மத்தியானம் சாப்பாடுலாம் என்ன பண்ணுறீங்க? ஏன் இந்த பொழப்பு? உங்களுக்கு வந்து ஊரில் குடும்பம்லாம் இல்லையா? இருக்காங்க, யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. வெக்கமா இல்லையா இதெல்லாம் சொல்றதுக்கு? அப்போ முக ஸ்டாலின் முதலமைச்சர் உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்களா? நிறைய செய்யறான்னு சொல்றீங்க, அப்படி சொல்றீங்க. எப்படி? அவர் யாரு செய்யறாரோ அவர் செய்வாங்க. உங்களுக்கு நீங்களும் தமிழ்நாட்டில் உள்ளீங்க தானே? தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மாயபுரத்தில் உள்ளீங்க தானே? இங்கே பாருங்க, இவர் வந்து ஒரு 27 வயசு வந்து இளைஞர் தெரியுமாங்க, சின்ன வயசு. சரியாங்க, இவர் நான் சந்திக்கிறப்ப ஒரு மோசமான நிலைமை நான் சந்தித்தேன். சரி, அந்த மோசமான நிலைமையில ஒரு வேலை கொடுக்கலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். அந்த வேலையை கூட அவங்களால உறுப்பினர் செய்ய முடியல. காரணம் கையாடுது, காலாடுதுன்றாங்க. 27 வயசுங்க. 30 நாளும் தண்ணி, காலைல தண்ணி, ராத்திரி தண்ணி, பகல்ல தண்ணி, ஃபுல்லாக தண்ணி. சரியாங்க? எத்தனை வருஷம்? 3 வருஷமாவே தண்ணி. பாருங்க, 3 வருஷமா தண்ணியா? மலேசியாவுக்கு வந்து இவங்க சேர்த்து வச்சது தண்ணி மட்டும்தான். அதனால அவங்க உடம்பே வீணா போச்சு, எதுவுமே செய்ய முடியல. உங்க அம்மா பேரு என்னய்யா? உங்க அப்பா பேரு சுசே. முஸ்லிமா நீங்க? கிறிஸ்டினா? உங்க தொகுதி யாரு? உங்க தொகுதியில வந்து யாரு பெரியவர்? தொகுதியே கிடையாதா? மாயாபுரத்துல வந்து பெரியவங்க யாருமே இல்லையா அரசியல்வாதிங்க? சரி, இப்போ அடுத்த ஆட்சி 2027 வந்து விஜய் வர போறேன்னு சொல்றாங்க. யார் வராங்களோ வரட்டும், ஆனால் வந்தா வந்து இங்கேருந்து வந்து இந்தியாவில் இறக்கிட்டோம் போதும். எங்க? இந்தியாவில் இறக்கிட்டோம் போதும். சரி, உங்களுக்கு பாஸ்போர்ட்லாம் இருக்கா? பாஸ்போர்ட்லாம் வந்து எதுவுமே இல்லை. ஏன் எங்க போச்சு பாஸ்போர்ட்லாம்? பாஸ்போர்ட் வந்து அப்போ எப்படி வந்தீங்க? யாரு நம்பி மனுஷாக்கு வந்தீங்க? ஏஜென்ட் மூலமா. ஏஜென்ட் பேரு? ஏஜென்ட் பேர் தெரியாது. ஏஜென்ட் பேர் தெரியாது. பாருங்க, 27 வயசு தாங்க, வாழ்க்கையே நாசமா போயிட்டு. இவர் மட்டும் இல்லைங்க, இந்த பிரிஃபில் வட்டத்தில் எவ்வளோ பேர் இதுமாரி ஊர்லேருந்து வந்து லைஃப்பை வீணாக்கிக்கிட்டு இங்கே ஒரு 2 மாதம் முன்னுக்கு ஒரு அழகுன்னு சொல்லி ஒரு ஊர் ஆளு இறந்து போயிட்டார். குடிச்சு செத்து போயிட்டார். இப்போ அடுத்தது இவர் அதுமாரி ஆளாக இவரை தான் பார்க்குறேன். எனக்கு புரியல. இந்த அவரும் செத்து போயிடுவாரா? உங்களை வந்து அடக்கப்பட சொல்கிறாரு. யாரை? முக ஸ்டாலினை. தமிழ்நாடு முதலமைச்சரே இவரை கொஞ்சம் பாருங்க. சரியா? விஜய் அவர்கள் நிறையா நல்லது செய்கிறாங்க. அடுத்தது அவங்க தான் முதலமைச்சர் சொல்கிறாங்க. இப்போ விஜய் அவர்கிட்ட எது ஹெல்ப் கேட்குறீங்களா? இல்லைடா, ரைட்டு. பாருங்க, முதலமைச்சர் அப்படி இருந்தாலும் இவங்க இந்த சூழ்நிலை தள்ளப்பட்டாலும் விஜய் அண்ணன் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அங்கே தான் விஜய் நிற்கிறாங்க. சரியா? எனக்கு புரியல. எனக்கும் நம்ம சமூக சேவையில் இருக்கிறப்ப இந்த மாதிரி அதெல்லாம் பார்க்குறப்ப வேதனையாக இருக்குங்க. சரியா? இப்போ நீங்கள் உங்கள் நாட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? ஏன் இல்லை? மலேசியா பிடிச்சிருக்கா? என்னங்க பிடிச்சிருக்கு? ரோட்டில் படுக்கிறதுல எங்கே படுக்கிறீங்க? எங்கே தூங்குறீங்க? ரோட்டில் தான் தூங்குறீங்க, ரோட்டில் தான் குடிக்கிறீங்க, ரோட்டில் தான் சாப்பிட்றீங்க. இந்த வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த துப்பு கடலை இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கு? பாருங்க, மலேசியாவுக்கு வந்து குடிக்கு அடிமையாகி குடிக்கு அடிமையாக இல்லை. மலேசியா அம்மா அப்பா எல்லாருமே அண்ணன் தம்பி அதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. உங்கள் தொழில் என்ன? நீங்கள் மலேசியாவுக்கு வந்ததுக்கு என்ன தொழில்? உங்கள் தொழில் மொபைல் டெக்னிக்கா? ஹெட்ஃபோன் ரிப்பேர் பண்ணுறாரு, ஆமாம் தானே? நீங்கள் ஹெட்ஃபோன் ரிப்பேர் பண்ணுறாங்களா? அது வந்து இந்தியாவில் மலேசியாவில் என்ன வேலை செஞ்சீங்க? இதான் வேலை, குடிக்கிறது தான். அப்போ குடிக்கிறது தான் மலேசியாவுக்கு வந்தீங்களா? கையெழுத்து தான். பிச்சை எடுக்க தான் மலேசியாவுக்கு வந்தீங்க. அப்போ தமிழ்நாட்டில் உள்ள மாயபுரத்தில் உள்ள பிச்சை எடுக்க தான் மலேசியாவுக்கு வர்றீங்க. அதுக்கு நீங்கள் சிறந்த உதாரணம்
என்ன பேர் உங்க பேரு? பாருங்க, மாயாபுரத்துலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பிச்சை எடுக்க அவங்க வந்தாங்களா? இவங்களை நான் திருத்தத்துக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், ஆனால் முடியல. இதே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. புரியலங்க. நன்றி, வணக்கம்.